ஆப்ஷன்ல ஸ்டார்ட்டிங்லேருந்து மிக்ஸ்சர் சாப்பிட்டு இந்த சிஎஸ்கே ஃபைனலாக ஒரு பிக்கப் பண்ணியிருக்காங்க கைஸ். யார் அப்படின்னு சொல்லி இப்போ இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்த்துலாம். ஓகே வாங்க கைஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டாக கைஸ் சிஎஸ்கே பத்திரனாவை விட்டாங்க. எஸ் 18 crore ரொம்ப ரொம்ப ஓவர் ப்ரைஸ் தான் போனார். ஒன்றும் பண்ண முடியாது கைஸ். எமோஷன்ஸ் எல்லாம் இப்போ விட்டு ஆகணும். ஸோ பத்திரனா இவர் கேகேஆர் ஏன்னா மாறிட்டார். இனிமேல் ஒரு சிஎஸ்கே ஜெஸ்டில் இருக்க மாட்டார். ஸோ அப்படியே ரவி பிஷ்னாவே விட்டாங்க. என்னடா பண்ணுறீங்க அப்படின்னு கடுப்பாக இருந்துச்சு. ஸோ ஃபைனலாக அகேல் ஹுசேனை எடுத்திருக்காங்க. ஜேஎஸ்கே டிஎஸ்கே எல்லா பக்கமே ரெப்ரசென்ட் பண்ண அகேல் ஹுசேன் ஃபைனலாக இப்போ சிஎஸ்கேக்குமே ரெப்ரசென்ட் பண்ண போகிறாரு. 2 crore பேஸ் ப்ரைஸில் தூக்கியிருக்காங்க அகீல் ஹுசேனுக்கு. ஒரு வேல்யூ ஃபார் மணி பை என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல பை அப்படின்னு சொல்ல மாட்டேன். பிகாஸ் இவர் கண்டிப்பாக காம்பினேஷனுக்கு செட் ஆக மாட்டார். ஒரு 100 ஹேமதுக்கு பேக்கப் எடுத்து வச்சிருக்காங்க அப்படின்னு தான் தோணுது. வெயிட் பண்ணி பார்க்கலாம் கைஸ். இன்னும் எக்கச்சக்க பிளேயர்ஸ் வர போகிறாங்க. லியாம் லிவிங்ஸ்டன் வேறு அன்சோல்டாக போயிருக்காரு. என்ன சிஎஸ்கே எடுக்க போகிறாங்களா என்ன அப்படின்னு தெரியல. எக்கச்சக்க பர்ஸ் இன்னும் வச்சுருக்காங்க. பட் பிளேயர்ஸ் மேலே ஸ்பெண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. ரவி பிஷ்னாவை எடுத்துன்னு வந்திருக்கலாம். பட் விட்டாங்க. அகேல் ஹுசேன் எடுத்துன்னு வந்திருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இது நல்ல பை கிடையாது. என்னோட பர்ஸ்பெக்டிவ்லேருந்து சிஎஸ்கே பண்ணிடுது அப்படின்னு நான் நினைக்கிறேன் கைஸ். நீங்கள் சொல்லுங்கள். ஒரு நல்ல பையா அகீல் ஹுசேன் எடுத்துகிட்டு வந்தது சிஎஸ்கே அப்படின்னு.